எனக்கு ரெண்டு பேரும் முகத்தில் தான் வாங்க ரெண்டு பேரும் வர சொல்லுங்க. ஐயாக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டு பேரும் வரல சந்தையா உங்களுக்கு கூட்டு தெரியுமா? யூசிய கூட்டம் உங்களுக்கு தெரியும். வியாபாரிகள் உணர்வுகளை மிதிச்சு சந்தைய கூட்டங்கள் அடையல இதை கூட்டங்கள் அடையல கூட்டி செயலாளரே 40 பேர் குடும்பத்தை நீ பொறுப்பேற்றுப்ப. வெளியிலவா 40 பேர் குடும்பம் சோறு போடு. நீ சந்தையா நாங்க கடன் அடையலாது. ஜாகாரத்துல 10 பேர் ஜாகாரத்துல 40 பேர் குடும்பத்தின் நிலைமை என்ன? வெளியிலவா சம்பள காசை கொடு. 40 குடும்பத்துக்கும் புரிச்சு பண்டிகா சாப்பாடு சந்தையா போட்டினீங்களே. பாஞ்சு விழுந்து சந்தையா போட்டினீங்களே. பெண்கள் 50 ஆட்கள் 40 பெண்கள் மக்களை துன்பப்படுத்தாத. செயலாளர் வெளியிலவா இல்லையா தீ குளிப்பேன். செயலாளர் வெளியிலவா இல்லையா தீ குளிப்பேன். முடிவு வேண்டும். பெண்களுக்கு முடிவு வேண்டும். நாங்கள் காசு செலவழிச்சு கட்டி போட்டோம். அங்க நீங்கள் இருந்து அவசரப்படுங்கன்றதுதான் நகரசபை முடிவா இருக்கு. கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இது திணிக்கப்பட்டது இந்த முடிவு. அவ இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ இதற்காக தான் இது தனியாக வர்த்தகர்கள் மருத்துவ நகர் சார்ந்த ஒரு அக்கறையோட இந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வர்றோம். அந்த வகையில அந்த போராட்டம் பல தரப்பினரும் அதன் காரணமாக ஒத்துழைப்பு வழங்கி இருக்கு. இதை பருத்துறை நகரசபை இதை மதிக்கும். இல்லை என்று சொன்னா இது அடுத்த கட்ட ஒரு நிலைமைக்கு வர்த்தகர்கள் தன்ற நிலைமைக்கு வரும். வாசித்து தெரியப்படுத்தும். நகரசபை பருத்துறை செயலாளர், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், வடக்கு மாகாண ஆளுநர். முச்சக்கரண்டி வியாபாரிகள், முச்சக்கரண்டி சங்கத்தினர் எல்லாரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த
கோரிக்கை அந்த ஆதரவுக்கான கடிதத்தையும் இதில் வாசிக்கின்றோம். தொகுதிக்கு இடமாற்றுவது தொடர்பான கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக தொடர்பானது. பருத்தித்துறை மரக்கறி வியாபாரியை நாங்கள் மேற்குறிப்பிட்ட மரக்கறி சந்தையை நவீன சந்தை கட்டட தொகுதிக்கு இடமாற்ற தொடர்பான கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். நன்றி. ஆதரவு தெரிவிக்கின்றது. 24/10/2025 வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கும் மரக்கறி சந்தை இடமாற்றம் கவனஈர்ப்பு போராட்டம் சம்பந்தமானது. மதிப்புக்குரிய வர்த்தக சங்கத்திற்கு 24/10/2025 வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கும் மரக்கறி சந்தை இடமாற்றத்திற்கான போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளீர்கள். மேற்படி விடயம் சம்பந்தமாக முச்சவக்கணி சங்கம் சார்பாக எழுத்து மூல கோரிக்கையை சபையிடம் சமர்ப்பித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் வர்த்தக சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு முச்சவக்கணி சங்கம் சார்பாக முழு ஆதரவினை வழங்குகின்றோம். நன்றி. உங்களுடைய எல்லாத்தையும் சொன்னீங்க தானே கடிதம் மூலமாக செயலாளர் அம்மாவுக்கு நாங்கள் இப்போ வர சொல்லுவோம். சந்தை இங்கே இதே இடத்துக்கு வரணும். அது கீழ் அமைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். மேல் அமைக்கிறீங்களோ கீழ் அமைக்கிறீங்களோ உங்களுக்கு சந்தை இங்கே வரணும். சங்கம் எல்லாம் சைனோட போராட்டத்தின் இது வந்து எங்களோட முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னால், நமது நவீன சந்தை கட்டிட தொகுதியில் கீழ்ப்பகுதியினை மரக்கறி சந்தையினை அமைத்து தருமாறு நகரசபையிடம் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய குறைகளை தீர்த்து வைக்குமாறு இங்கே கேட்டுள்ளோம் செயலாளரிடம். அதை வெகு சீக்கிரத்தில் நமக்கு அமைத்து தருமாறு அவர் உறுதிமொழி கூறியுள்ளார்கள். சங்கத்தின் செயலாளர் எங்கள்ட இந்த கவனஈர்ப்பு போராட்டம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எங்களோட பருத்துறை நகருக்கு பெரிய ஒரு வீழ்ச்சி என்ற நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த கவனஈர்ப்பு போராட்டத்துக்கு இன்றைக்கு எங்களுக்கு முச்சவண்டி சங்கம் மரக்கறி வியாபாரிகள் ஆதரவு தந்திருக்கிறோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் எல்லாருமே அனைவருமே தொடர்ச்சியான இதை ஒரு இன்றைக்கு போராட்டமாக தொடங்கியிருக்கோம். அன்றைக்கு வேல்ட அன்பான முறையில் கடிதம் மூலமாகவோ பேச்சுவார்த்தை மூலமாகவோ தொடர்ச்சியாக நாங்கள் இவளோட இது சம்மந்தப்பட்டதை கலந்துரையாடி இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் வரையில. கடந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே நடந்தது ஒரு வேடிக்கையாக இருந்துச்சு. என்னென்னா, நான் வர்த்தக சங்க ரீதியாக அதுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தேன். இருந்தாலும் கௌரவ பாராளுமன்ற என்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களால் சந்தை அதுதான் பொருத்தமான இடம், நான் அங்கே வந்து பார்வையிட்டேன், அதுதான் பொருத்தமான இடம், அங்கே தான் இருக்க வேண்டும், அதுக்கு நீங்கள் தண்ணி நிற்பதாக இருந்தால் வடிகால் ஒன்று அமைத்து கொடுங்கள் என்று கூறினார். இந்த சந்தை கட்டிட தொகுதி நவீன சந்தை கட்டிட தொகுதி, அந்த கட்டிட தொகுதியில் மொத்தம் 72 கடை கிட்டத்தட்ட இருக்கின்றது. 72 கடையில் பார்த்தீங்கன்னா 36 கடை மாத்திரமே அதில் திறந்து வியாபார நிலையில் உள்ளது. மற்ற எல்லாமே ஸ்டோராகத்தான் பாவிக்கின்றார்கள். ஏன் காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், சந்தை சரியான அமைவிடம் சந்தையில் இல்லை என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் 72 கடையில் 36 கடைகள் மாத்திரமே திறந்து வியாபாரம் நடக்க மேற்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்கள்கிட்ட கோரிக்கை, சந்தை பருத்துறை நகரில் வரணும். மேலே வருதோ கீழே வருதோ இல்லை, பருத்துறை நகரில் சந்தை வரணும். ஆனால் அவர் அங்கே தான் அது பொருத்தமான இடம், அதுக்கு ஒரு வடிகால் அமைப்பு செய்து கூட என்று சொல்ல உண்மையிலேயே எனக்கு மிகவும் மனவருத்தமாக தான் இருந்தது. வர்த்தக சங்கம் தனியாக நான் ஒரு வர்த்தக சங்கம் என்று சொல்லி எழுப்பி கலைக்கக்குள்ள அதுக்கென்று ஒரு மரியாதை இருக்கும். அந்த இது கூட அங்கே கிடைக்கல. கட்சி இந்த ஒரு சார்பான ஒரு இதாக தான் இந்த மரக்கறி சந்தையை அவள் பார்த்துச்சினா, அவர் இந்த சார்பான கட்சி இந்த ஆதரவாளர் வந்திருந்த டைமில் அவள் கழிச்சினா. அப்படின்னா இது ஒரு சைக்கிள் கட்சி தான் இதை கொண்டு வருவதாகவும் அதுக்காகத்தான் இது வந்து சந்தை இங்கே மேலே கொண்டு வச்சு நிற்கிறோம். உண்மையாக அது இல்லை. நாங்கள் எந்த கட்சியின் எந்த ஒரு கட்சியின் இதுவும் இல்லை. நாங்கள் வர்த்தக சங்கம் நாங்கள் எந்த ஒரு கட்சிக்குமே துணை போக மாட்டோம். இப்போ சைக்கிள் கட்சி தவிசாளராக இருக்கிற மாட்டோம். நாங்கள் அவரோட சேர்ந்து பயணிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அவர் எங்களுக்கு எதிர்ப்பாங்க, நாங்கள் அவருக்கு எதிர்பார்த்து நிற்போம். அதில் மாற்றம் இல்லை. இனிமேல்
எங்களுக்கு இது எங்கள்ட ஒரே ஒரு கோரிக்கை தான், எங்களுக்கு சந்தை இங்கே வந்தே ஆகும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இனிமேல் எந்த அதிகாரியாவது எந்த அரசியல்வாதியாவது பருத்துறை நகரில் பருத்துற வளர்ச்சியில் மாத்திரம் இல்லை, பருத்துறை நகரத்தின் வளர்ச்சியில் கூட ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுமா முட்டுக்கட்டையாக இருப்பினமாக இருந்தால் நாங்கள் இதை விட எந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு ரெடி. அதை நாங்கள் இதில் உறுதியாக சொல்கிறோம். இது ஒரு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முழுமையான ஒரு போராட்டம் இல்லை. நாங்கள் வந்து இது ஒரு மணித்தியாலம் ஒரு கவனிப்பு போராட்டமாக தான் இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். நாங்கள் இதை ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால் கொண்டு போய் இதை செய்யறதாலும் நாங்கள் தயாராக தான் இருப்போம். எங்களுக்கு பருத்துறை நகர் வேணும். அரசியல் நோக்கம் எதுவுமே கிடையாது. சும்மா அரசியலை சாட்டி இருக்கக்கூடாது. இன்றைக்கு வந்து அரசாங்கம் வந்து எவ்வளவோ நாடு கடந்து சிங்கம் படத்தில் பார்த்த மாதிரி கொண்டு வாருங்கள். அப்படி இருக்கிற அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஆக்கள் இங்கே இருந்து நீங்களும் இதை யோசிங்கோ. நாங்கள் உங்களுக்கு எதிராக இதை கதைக்கல, நீங்கள் கொஞ்சம் சிந்திங்க. இன்றைக்கு சிந்திப்பீங்க நினைக்கிறோம். இன்றைக்கு இவ்வளோ வர்த்தகத்தை இவ்வளவு முச்சோண்டி சங்கம் வெள்ளையான தொழிலை விட்டுட்டு இதில் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு அரசியல் கட்சியோ அரசியல் எதிர்பார்ப்போ இல்லாமல் நிற்கிறாங்க. நீங்கள் ஒன்று வடிவாக நினைச்சு கொள்ளுங்க. சந்தை இங்கே வந்தே ஆகணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. அதுவும் மிக விரைவில் காலம் தாழ்த்தாது. எங்களுக்கு சந்தை இங்கே வரணும். வராட்டிங்க நாங்கள் இதை விட இன்னும் என்ன நிலப்பாட்டுங்க நாங்கள் போய் தயார். அதை நாங்கள் இங்கே ஆணித்தனமாக சொல்கிறோம். நன்றி. கட்டாயமாக சாதகமாக இதை நாங்கள் பரிசீலிப்போம். 3வது அமர்விலே இது நிறைவேற்றி இருக்கிறோம். மரக்கறி மார்க்கெட் வந்து கீழ்த்தளத்தில் கொண்டு வரதுக்குரிய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எதிர்வரும் வாரங்களில் அது முழுமையாக எனக்கு கிடைக்கப்பெறும். அதன் பின்பு கட்டாயமாக உங்களோட கோரிக்கையை சாதகமாக பரிசீலிப்போம் என்று இந்நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அடுத்த அமர்வு 30ஆம் தேதி. அடுத்த அமர்வு கூட வந்து மழை வந்துடும். நீங்க மழை வந்து நாங்கள் உங்களுக்கு சாதகமாக மழை வெள்ளம் வந்து இடர்கள் வருமெண்டா உடனடியாக தான் செய்வோம். சரியா? அதுல நாங்கள் உறுதிமொழி தான் இருக்கிறோம். அந்த இடத்துல வந்து மழை வெள்ளம் நிற்கிறது நடவடிக்கை எடுக்கிறீங்க. நீங்க காட்டின சந்தையில வந்து மணத்தியால கணக்கில் வெள்ளம் தேங்கி நிற்குது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? கட்டாயமாக நடவடிக்கை எடுப்போம் என்றதை நான் உறுதிப்பட குறிப்பிட விரும்புகிறேன். 31ஆம் தேதி இல்ல சபை எத்தனாம் தேதி சபை கூட்டம் வந்து 30ஆம் தேதி நடைபெறும். அதுக்கு முன்னுக்கு மழை பெய்தான் நீங்கள் எங்களுக்கு இந்த சந்தையை இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா அதுக்குள்ள மழை பெய்ந்தால் உண்மையிலே வெள்ளம் சொன்னா உண்மையில ஒரு வீட்டுல வந்து என்ன செய்யறோம் மழை வெள்ளம் இருக்கையில வியாபாரிகள் உள்ளிட்டவர்களால் பல்வேறு கடிதங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வழங்கப்பட்டு பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் கூட இந்த விடயங்கள் பேசப்பட்டாலும் அரசியல் ஆதிக்கம் காரணமாக இந்த விடயம் மக்களுடைய குரல் ஏறி மிதிக்கப்பட்டு அந்த குரல் வலை நசுக்கப்பட்டு அதிகார வர்க்கம் தனக்கு இருக்கின்ற அந்த கட்டட அதிகாரத்தின் மூலமாக மக்கள் விரோதமான செயல்பாட்டை இங்க நிகழ்த்தி இருக்கிறது. இதன் காரணமாக தான் பொருத்தப்பட்ட இடத்திலே அந்த சந்தை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சந்தை அமைக்கப்பட்ட இடத்திலே அந்த சந்தை விடயம் தொடர்பட்டு பல்வேறு ஊழல்கள் இருப்பதாக பலராலும் ஊகிக்கப்படுகின்றன, பலராலும் சொல்லப்படுகின்றன. அப்படி இருக்கின்ற ஒரு பொருத்தமான இடத்துல இப்போது ஒரு அரை மணி நேரம் மழை பெய்தால் கூட அந்த இடத்துல வெள்ளம் நிற்கக்கூடிய நிலைமைதான் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் வெள்ளம் வருகின்ற போது நகரசபையினுடைய ஊழியர்கள் அங்கே அனுப்பப்பட்டு அவர்கள் மூலமாக அந்த வெள்ளங்கள் அள்ளி ஊற்றப்படுகின்றன. உலகத்திலே நான் நினைக்கிறேன் இந்தியாவிலே இந்த குளத்து நீர் ஆவியாக வெஜிவோவை போட்டு நிப்பாட்டின அந்த ஒரு அமைச்சருக்கு நிகராக தான் நகரசபை செயல்பட்டு கொண்டிருக்கு. பொருத்தமில்லாத இடத்துல வெள்ளம் நிற்கிற இடத்துல சந்தையை கட்டி போட்டு 4-5 ஊழியரை ஒரு நாளை அனுப்பி தண்ணி அள்ளி ஊதி கொண்டிருக்கிறோம். இப்ப கப்பலுக்குள்ள தண்ணி வந்துட்டு அள்ளி ஊத்தின மாதிரி தான் அந்த செயல்பாடு இருக்கு. அது ஒரு வினைத்திறனா ஒரு செயலை செய்யாம நாங்க செய்ததை நிறைவேற்றணும் என்று விரும்பு பிடிவாதம் பிடிச்சு கொண்டு இந்த நகரசபை செயல்பட்டு கொண்டிருக்கு. இது கண்கூடா எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மழை பெய்யக்க வந்து ஒரு மக்கள் அந்த சந்தையை போய் வாண்டில நிலைமை இருக்குது. இது அந்த சந்தை அமைக்கப்பட்ட இடம் இன்று நேற்று அல்ல, 2004ஆம் ஆண்டு சுனாமி வரைக்க தண்ணி நின்ற இடம். அந்த நில அமைப்பு தொடர்பான அறிவு இருந்தால் இப்படியான செயலை செய்திருக்க மாட்டோம். ஒரு